அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அந்த மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் ரோட்டேரியன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த காலை வேளையிலே குழந்தைகள் அற்புதமாக நமக்கு சிறந்த பங்களிப்பை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா இறைவேண்டுதல் சொல்லியாச்சுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணு நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பல்லெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ,
நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு கருதுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு கருதுவாய். வைகரை துயிலலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் சிறப்பாக அற்புதமாக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை சிறப்பாக பாட ஆதிரிய சேயர் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திறமையையும் தன்னுள் இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் மாணவர்கள், குழந்தைகள் இன்று நமக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பாட ஆதிரிய சேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வியாதிரியா சேயோன் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பாட உள்ளேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கருவித்து கருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடி பேண 10 தரை தத்த கணைதரு ஒற்றை கிரிமத்தை பருதரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை பேர் நச்சத்தகுவரில் பச்சை தொழிற்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபரணித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுதடு கழுதாட திக்குப்பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுருக்கு திரிகடக என்ன போத கொத்து பறை கொட்ட கடமசை குக்கு குக்கு குத்தி புதைவுக்கு பிடியன முதுகூகை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்த பரவல பெருமாளே பரவல பெருமாளே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை நமதே நாளை. நன்றி, நன்றிப்பா. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழை சிறப்பாக பாடி நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த ஆதிரிய சேயன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிப்பா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக திருக்குறள் கிட்டத்தட்ட 22 அதிகாரங்கள் சிறப்பாக நமக்கு ஒப்புவித்து வருகிறார்கள். 23வது அதிகாரத்தை சிறப்பாக இன்றைக்கு நமக்கு சாந்தினி அவர்கள் சென்ற 2 வாரங்களாக சாந்தினி அவர்கள் திருக்குறளை ஒவ்வொரு அதிகாரமாக நமக்கு சிறப்பாக ஒப்புவித்து வருகிறார்கள். அந்த வகையில 23வது அதிகாரத்தை ஒப்புவிக்க சாந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தினி. நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி விழுதியூர். இன்று நான் 23வது அதிகாரமான ஈகை என்ற அதிகாரமும் அதனுடைய பொருளையும் கூற வந்துள்ளேன். ஈகை வலியார்க்குன்று ஈவது ஈதை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. பொருள்: வறுமையில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. மற்றவை எல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்பவை. நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலை நன்று. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல செயலுக்காக கூட கையேந்தி உதவி கேட்க கூடாது. எப்படி நம்ம கொடுக்கலான்னு தான் யோசிக்கணும். இளனென்னும் எவ்வம் உரையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உல. ஒருத்தவங்க நம்மள்கிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே
நாம் அவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நற்குடியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னா அவங்க நம்ம உதவி செஞ்சதுக்கு சிரிப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு நம்ம வந்துடணும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசிய பொறுத்துக்கிறதுங்கிறது உலகத்துல உள்ளதுல மிக பெரிய ஆற்றல். அந்த பசிய போக்குறவனுடைய ஆற்றல் அதை விட பெருசு. அற்றால் அழிப்பசி தீதல் அகுதொருவன் பெற்றால் பொழுவை புலி. செல்வந்தர்களுக்கு தன்னுடைய செல்வத்தை எங்க சேர்த்து வைக்கணும்னா ஏழைகளின் வயிற்றுல உணவா, அவங்களுக்கு பசியில உள்ளவங்களுக்கு உணவா கொடுத்து சேர்க்கணும். பாத்துன் மறி ஏவனை பசி என்னும் தீப்பினை தீண்டல் அரிது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு பகுத்துண்டு சாப்பிடுறவனுக்கு என்னைக்குமே பசிங்கிற கொடிய நோய் நெருங்க கூட நெருங்காது. இத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு இன்பம் மகிழ்ச்சி எவ்வளவு கிடைக்குது, ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குது வாங்குறவங்களுக்கு. இதெல்லாம் இல்லாம யாருக்குமே கொடுக்காம தான் மட்டுமே தன்னோட செல்வத்தை உபயோகிச்சுட்டு இருக்கவனுடைய செல்வங்கிறது அவன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிரும். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். வறுமையில் இருப்பதை விட கொடியது எதுனா செல்வத்தை மத்தவங்களுக்கு கொடுக்காம தான் மட்டும் உண்றதுதான். சாதனின் இன்னாது இல்லை இனிததுவும் ஈதல் யா கடை. இறக்குறது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதை விட கொடியது எதுனா ஒருத்தவங்க ஒரு பொருள் கேட்டு அதை கொடுக்க முடியாம இருக்குல்ல, அதுதான் சாவை விட அது கொடியது. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது சாவே இனிமையானதுன்னு சொல்றாங்க. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு. திருக்குறளை 23வது அதிகாரத்தை சிறப்பாக நீங்க சொன்னாங்க. அதுல வந்து அதிகாரத்தினுடைய பொருள்களையும் நமக்கு சொல்றது சிறப்பு வாய்ந்தது. ஒரு திருக்குறளை வந்து திருவள்ளுவர் அந்த ஒற்றை 2 வரிகள்ல வந்து எவ்வளவு பெரிய அதிகாரத்தோட பொருளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு நினைவு கூர்றது எல்லாருக்குமே இப்ப ஒரு சிறப்பா இருக்கும். இந்த காலை வேளையிலே சிறப்பானதொரு பொருளுடன் கூடிய திருக்குறளை கூறி சிறப்பித்துக் கொடுத்த சாந்தினி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காமராஜரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த காமராஜரை நினைவு கூறும் வகையில் காமராஜர் வந்து எவ்வளவுதோ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலையும் வந்து காமராஜர் வந்து ஒரு முக்கிய ஒரு மனிதரா திகழ்றாரு. அந்த காமராஜரை இன்னைக்கு வந்து அவர் பாடிய அந்த பாடல் குழந்தைகளுக்காக பாடிய அந்த பாடல்களை இன்றைக்கு வந்து நமக்கு வந்து பிரவீன்குமார் வந்து சிறப்பா அந்த பாடலுடன் நமக்கு அந்த கருத்துக்களையும் கூற இருக்கிறார். காமராஜர் கூறிய அந்த பாடலுடன் கருத்துக்களை கூற பிரவீன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்க. வணக்கம் ஐயா, என் பெயர் பிரவீன்குமார். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் காலை சக்கர நிகழ்ச்சியில் காமராஜர் பாடலில் ஒன்று நான் பாட போகின்றேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அன்னை தமிழ் பாடல். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராஜன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி பிரவீன்குமார். தொடருங்கிற கதையில நிறைய கதைகள் சொல்லி இன்னைக்கு ஒரே 2 வரியில காமராஜரோட அற்புதமான அந்த கருத்துடைய செய்திகளை சொல்லி முடிச்சுட்ட. வாழ்த்துக்கள். சிறப்பு. அதாவது காமராஜர் வந்து பாடல்களும் இருக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல வந்து சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிற பிரவீன்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி.
அடுத்ததாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்கள் இன்றும் பைபிள் சொல்லு. எல்லாருமே நல்லா சொல்றாங்கன்றாங்க. பைபிள் சொல்லி இன்றும் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை நமக்கு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பான ஒரு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட சிறப்புகளையும் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அனைத்து குழந்தை செல்வங்களும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க தொடர்ந்து நாம இந்த பயிற்சிகளை செய்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பயிற்சி செய்யலாம்? யோகா போட்டிகள் நடந்துச்சுன்னா அந்த போட்டியில போய் கலந்துக்கிட்டு நம்ம யோகா செஞ்சு பரிசு வாங்குற மாதிரி பயிற்சியும் நாம இன்னைக்கு செய்யலாம். சரிங்களா? செய்யலாமா? செஞ்சு பழகிட்டு யோகா போட்டியில் கலந்துக்கலாமா? எப்படி விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்குதோ ஸ்போர்ட்ஸ்லயும் யோகா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல இந்த யோகா போட்டி நடக்கும். அதுல ஆசனங்கள் தான் செய்வாங்க. ஆசனங்கள் மட்டும்தான் அதுல செய்வாங்க. அந்த ஆசனங்கள் ஒரு 5 வகையான ஆசனம் செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ பயிற்சி செஞ்சு காமிக்கிறோம். ஓகேவா? செய்யலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு மார்க் போடுறதுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 ஜட்ஜஸ் மார்க் போடுவாங்க. நீங்க எப்படி செய்யறீங்க, எவ்வளவு முகத்தை இறுக்கமா வச்சுக்கிறீங்களா, நடுக்கம் இல்லாம செய்யறீங்களா அப்படின்ட்டு கவனிச்சு மார்க் போடுவாங்க. எவ்வளவு திறமையா நாம செய்யறோமோ அந்த அளவுக்கு அவங்க மதிப்பீடு பண்ணி மார்க் போடுவாங்க. சரிங்களா? இப்போ அது மாதிரி செய்யலாம். சரி, அப்போ அகத்தியன் இப்ப யோகா அது மாதிரி செஞ்சு காமிப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே நின்று வணக்கம் சொல்லணும். ஜட்ஜஸ்க்கு நின்றுட்டு வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லிட்டு அமர்ந்த நிலை ஆசனம்னா அமர்ந்து செய்யணும். முதல் ஆசனம் பேக் பெண்டிங் ஆசனம், பூர்ண வில்லாசனம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. நல்லா மூச்சு தொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆசனம் லெக் பேலன்ஸ் ஆசனம், நடராஜ ஆசனம். இப்படி ஆடிட்டா அதுக்கு ஒரு 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஆடாம செய்யணும். நடராஜாசனம். இந்த கை எல்போ மேல நோக்கி இருக்கணும், கை நேரா நீட்டி இருக்கணும், முகம் நேரா பார்க்கணும், கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி ஆடாம வச்சிருக்கணும். ரிலாக்ஸ். அடுத்து ஹேண்ட் பேலன்ஸ் ஆசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஹேண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேலன்ஸ்ல முட்டி வச்சு செஞ்சா ஒரு மார்க் போடுவாங்க. ஃபுல் பேலன்ஸ்ல நின்று போட்டா
அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் இது கிடைக்கும். 3 ஆசனங்கள் செஞ்சாச்சு. அடுத்து ட்விஸ்டிங் ஆசனம். அர்த்தமச்சேந்திராசனம். கால் முட்டியை பிடிச்சிருக்கணும். இந்த முட்டி வந்து தரையில் டச் ஆயிருக்கணும். இந்த கால் வந்து நேரா இருக்கணும். இந்த காலை வந்து பிடிச்சிருக்கணும் கையில. தலை வந்து நேரா ஷோல்டர் பார்த்த மாதிரி அங்க இருக்கணும். பின்னோக்கி இருக்கும். அர்த்தமச்சேந்திராசனம். ட்விஸ்டிங் ஆசனம். ஓய்வு, ரிலாக்ஸ். மூச்சு கொடுங்க. ஃபார்வர்டு பெண்டிங் ஆசனம் ஒண்ணு செய்யணும். முன்வளையும் ஆசனம். தீபாவாசனம். ஃபார்வர்டு பெண்டிங்ல முன்னாடி எவ்வளவு நல்லா வளைஞ்சு செய்யறோமோ அந்த அளவுக்கு மார்க் உண்டு. திரும்பி செய்யணும். திரிபாதாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 5 ஆசனங்கள் செஞ்சுட்டு மறுபடியும் ஜட்ஜஸ்க்கு வணக்கம் சொல்லிட்டு நாம ஓய்வு. இந்த மாதிரி நாம 5 ஆசனங்கள் செஞ்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆசனங்களுக்கு மார்க் போட்டு அதுக்கு உண்டான யார் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்கன்னு கணக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பரிசு கொடுப்பாங்க. சரிங்களா? உங்க பகுதியில ஏதாவது யோகா போட்டி நடந்துச்சுன்னா நீங்க போய் கலந்துக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க எல்லாரும் செய்கிற மாதிரி எல்லாரும் ஒரு ஈஸியான ஆசனங்கள் செய்யலாமா? எழுந்துறீங்க எல்லாரும். நின்ற பாதாசனம். யார் அதிக செகண்ட் ஆடாம நிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நின்ற பாதாசனம். அப்படியே கைகளை மேல வெட்டி வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. ஆடாம நில்லுங்க பார்க்கலாம். கவனமெல்லாம் கால் பாதத்து மேலேயே வச்சிருக்கணும். அப்பதான் ஆடாம நிக்க முடியும். யாரையும் டச் பண்ணக்கூடாது. கையை நல்லா காதோடு சேர்த்து வச்சிருக்கணும். ராத்திரி செயின் என்ன டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறீங்க? ஆடாம இல்லைங்க. உள்ள யார் திருமூலர் நிக்கிறாரா? உள்ள ஆடாம நிக்கிறாரா? வெரி குட். அடுத்தது தேன்மலை குரூப்ல 3 பேர் அழகா செய்யறாங்க. ராத்திரி செயின் நல்லா மைண்ட் நல்லா ஒருநிலைப்படுத்தி செய்யணும். அப்பதான் வரும். ராத்திரி செயின் இல்லைங்க பார்க்கலாம். மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. கால் மேல மட்டும்தான் கவனம் இருக்கணும். வேற எது மேலேயும் தவம் இருக்கணும். கால் மேல. வெரி குட். சூப்பர். அழகா நின்ட்டீங்க. வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நம்ம நினைச்சா கண்டிப்பா செய்ய முடியும். வாழ்த்துக்கள். அனைவரும் பெரியவங்க எல்லாருமே சிறப்பா செஞ்சுட்டாங்க. அடுத்தது காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. காலை மாத்தி செய்யலாமா? கால்களை மாத்தி செய்யுங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரவீன் குமார், ஆடாம நின்று செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கண்டிப்பா உண்டு. எவ்வளவு கவனம். அர்ஜுனன் கதையெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அனுமான் கதையெல்லாம் சொல்றீங்க, எப்படி அப்படியே கூர்மையா ஒரு இடத்த குறி வச்சு அடிச்சாங்கன்னா கரெக்டா அடிக்கிறாங்களா, அது மாதிரி. சிறப்பு, வெரி குட் பிரவீன் குமார், அழகா செஞ்சுட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு, அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. எல்லாரும் மான் மூச்சு பயிற்சி செய்யுங்க. Up, down, up. மூச்சு இழுக்கும் போது நல்லா மேல பார்க்கணும், இடுப்பு வந்து இப்படி வளைஞ்சு வரணும், சரிங்களா, கீழ் நோக்கி போகணும். டவுன். இப்ப வந்து தலை கீழே கொண்டு போயிடுற, இடுப்பு வயிறு மேல போயிருது, முதுகு வந்து பபுள் மாதிரி இப்படி வளைஞ்சு வரணும் மேல. அப், நல்லா இடுப்பு கீழே இருக்கணும், மூச்சை இழுத்துக்கணும். டவுன், மூச்சை விடுங்க. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். அப்படியே வஜ்ராசனத்தை உட்காந்துக்குங்க. அப்படியே முயலாசனம், கை நீட்டி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க, நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்து நம்ம நேஷனல் லெவல்ல நடக்கிற போட்டிகள்லாம் போனா அங்க வந்து ஓம் சொல்ல சொல்லுவாங்க. ஓம் எழுத்த வந்து எத்தனை செகண்ட் நல்லா அழகா சொல்றீங்கன்னு கவனிப்பாங்க, சரிங்களா? சொல்லலாமா? சின்முத்திரைங்க, நேராக்கு வந்து மூச்சு எடுத்து ஓம்னு எழுத்த வந்து சொல்லணும். ஒரு வாட்டி மூச்சு எடுத்துட்டு ஓம்னு சொல்லும் போது நம்முடைய மூச்சு காற்றெல்லாம் எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்ச உடனே அதோட ஸ்டாப் பண்ணிடணும், மறுபடியும் மூச்சு எடுத்து சொல்லக்கூடாது, சரிங்களா? நல்லா மூச்சுலுங்க. யாரு எத்தனை செகண்ட் செய்யறீங்க அப்படின்னு சோதிச்சு பார்த்துக்கலாம், எல்லாருமே பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு அதிகமான செகண்ட் செஞ்சோம்னா நுரையீரல் நல்லா பயன்படுத்துறோம்னு அர்த்தம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கம்மியான செகண்ட் செஞ்சா நம்ம ஆற்றல் மிக்கவங்களா இல்லைன்னு அர்த்தம், சரியா? நல்லா மூச்சுலுங்க. ஓம் சொல்லுங்க. ஓ, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஐயா அன்மியூட் பண்ண முடியுமா? குழந்தைகள் சொல்றத ஒரு வாட்டி பார்க்கலாம். என்னங்க ஐயா? ஐயா மைக்கு அன்மியூட் பண்றீங்களா? எல்லாருக்குங்களா? எல்லாரும் சரி சொல்லலாம். எல்லாத்தையும் மைக் ஆன் பண்ணி எல்லாரும் சொல்றீங்களா? வெரி குட். நீங்க அட்மிட் பண்ணி ஐயா, நீங்க அட்மிட் பண்ணி
இப்போ நம்ம எல்லாரும் ஓம் எழுத்து சொல்லணும். 1 2 3 ஸ்டார்ட்னு சொன்னா மூச்சை இழுத்துட்டு சொல்லணும். சரிங்களா? 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து மூச்சை இழுத்த பிறகு ஓம் சொல்லணும். ஓன்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது இம்ல முடிக்கணும். சரிங்களா? ஓகேங்கய்யா. 1 2 3 ஸ்டார்ட். எத்தனை செகண்ட் செஞ்சீங்க? ஒருத்தர் என்னங்க ஒருத்தர் சொல்லுங்க. சரிங்களா? 3 செகண்டா? அவ்வளவுதானப்பா? நீங்க நல்லா குரல் வளம் அதிக செகண்ட் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குரல் வந்து நல்லா வலிமையா வரும், நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னொரு வாட்டி சொல்லலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர், வெரி குட். எத்தனை செகண்ட் செஞ்சீங்க இப்போ? 20. வெரி குட், சிறப்பு. கை தட்டுங்க எல்லாரும். தேன்மலை குரூப்ல எத்தனை செகண்ட் செஞ்சீங்க பாப்பா? சொல்லுங்கப்பா, யாரு அந்த டீமுக்கு தலைவர் யார்? அவர் பேசுங்க. உங்க டீமுக்கு தலைவர் யாருப்பா? யார் சொன்னா எல்லாரும் கேட்பீங்க? எல்லாருமே தலைவர்கள் தானா? சொல்லுங்க, எத்தனை செகண்ட் செஞ்சீங்க? 5 செகண்ட். 5 செகண்ட். தலைவர் 5 செகண்ட் சொன்னா பத்தாதே, கொஞ்சம் அதிகமா சொன்னாதான் எல்லாத்தையும் ஆளுமைப்படுத்தி நல்லா வழியில கொண்டுட்டு வர முடியும். சரி, 10 செகண்ட் செய்யணும். வெரி குட், வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்லுங்க, 10 செகண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுடுங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். இது வந்து SGFI ஃபெடரேஷன், ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அத வருடம் ஒரு போட்டி நடத்துவாங்க. ஸ்டேட் லெவல்ல செலக்ட் பண்ணி அதை வந்து நேஷனல் போய் செய்வாங்க. அந்த மாதிரி போட்டியில வந்து செய்ய சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பெண்டிங் ஒன்று, பேக் பெண்டிங் ஒன்று, ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ், ட்விஸ்டிங், இப்படி 5 வகையான ஆசனங்கள் செஞ்சு அதுல தேர்வு பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா? அதனால நீங்க இப்போ இன்னும் ஆசனங்கள் வந்து நிறைய கத்துக்கோங்க. சரிங்களா? சிறப்பாக இன்னைக்கு பயிற்சி செஞ்சீங்க. திருமல குஸ்திரியா 1 நல்லா முடிச்சுடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு, மிக அழகாக செஞ்சீங்க. அப்படியே எல்லாம் ஸ்ட்ரீட்டா படுத்துருங்க, கண்ண மூடி. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. சாந்தி ஆசனம். எப்பவுமே ஆசனங்கள் மூச்சு போய் செஞ்சுட்டு சாந்தி ஆசனம் செய்யணும். கண்ண முடியெல்லாம் படுத்துட்டீங்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். யார் ஒரு தம்பி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது, படுக்காம சாந்தி ஆசனம் செய்யாம இருக்கிறது? சிறப்பு. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க.
மெதுவாக மூச்செழுத்து, மெதுவாக விடுங்க. ஒரு 5 நிமிடம் நம்ம சாந்தியாசனத்துல இருக்கணும். சரிங்களா? ஓகே. அப்படியே ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்துச்சுக்கோருங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம போலாம். கவனிங்க. மிக சிறப்பாக எல்லாரும் பயிற்சி செஞ்சீங்க. அழகாக எல்லாருமே செஞ்சீங்க. இந்த பயிற்சிகளை நீங்க வீட்டுல நல்லா பயிற்சி பண்ணுங்க. சரியா? 5 ஆசனங்கள் நல்லா அழகா செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது நீங்க யாரு நல்லா சிறப்பா செய்றீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பார்த்துடலாம் அடுத்த வாரம். போட்டிக்கு தயாரா? வாழ்த்துக்கள். சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் யோகாவுக்குள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க அட்மிட் பண்ணீங்க. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இன்னைக்கு அனைவருக்கும், அதாவது ஒரு யோகா காம்படிஷன் அப்படிலாம் நடக்கிற இந்த காலகட்டத்துல அதுல போய் நம்ம எப்படி அதுல என்ட்ராகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அதாவது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த யோகா மத்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போற இடத்துல யோகாவிலையும் ஒரு என்ட்ராகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம அந்த சில பயிற்சிகள் முறைகள் செய்யக்குள்ள நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு பாடல், அதாவது திருக்குறள் கேட்டாச்சு, திருப்புகழ் பாடியாச்சு. அடுத்தது நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாடல் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நமக்கு பாடலை கேட்டு நல்ல சிறப்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில இன்று நமக்கு சிறப்பானதொரு பாடலை பாட போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காதலிக்கினிய அற்புதமான பாடலை பாடி சிறப்பிக்க போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் இன்று பாட்டு பாடப் போகிறேன்.
தானறியேன் ஏனறியேன் எழுத்தறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் மானறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏனறியேன் எழுத்தறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் மானறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏனறியேன் எழுத்தறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் இட்டுல எழுதவில்லை எதை பற்றி படிக்கவில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை மானறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏனறியேன் எழுத்தறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் பக்கத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல பழகின பாஷை இல்ல படிப்பது பாவம் இல்ல என்ன ஊராகும் என்னென்னவோ தாளம் தலையே ஆட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம் எல்லாமே சங்கீதம் சத்தத்தில் பிறந்த சங்கதினம் சத்தியமும் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரை கப்புறனா வளரியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏதறியேன் எதறியேன் எழுதுவர்கள் நான் அறியேன் தமிழ்ல ஏதுமில்ல ரசிக்கும் ஏற்றுக்கொடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டுப்படி என்னையே பாரு இதனை பேரு தங்கமேயும் தமிழ் பாட்டு பாடு சொன்னது தப்பா தப்பா சொன்னது தப்பா தப்பா நகத்து புதுசு என்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்தில சொன்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்தில சொன்னதப்பா பானறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எட்டறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் எட்டில எழுதவில்லை எதி பத்தி பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எட்டறியேன் எழுத்துவர்கள் நான் அறியேன் மபதம பாடறியேன் சா ரே கம பதம பாடறியேன் படிப்பறி பதனி சன்னிதமாக சரி பாடறியேன் படிப்பறியேன் சசரிக சரி கமக சபதமா மம்மா பதம பதனி தம பதனி பதனி சரி கசனி தம பதனி சரி த பதனி தம பதம கம்ம பதம மக சாசரி 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 சரி கம பதனி தம மாமு 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 மதனி தனி பாக சாசரி ரிக தம பபத தனி ரிக சனி சனி பதனி தனி தம கம கரி கம பதம பதனி சரி கம சரி கம கமரி மரி நின்னே முரளிர நீ மனசு தயராது மரி மரி நின்னே முரளிர நீ மனசு தயராது மரி மரி நின்னே மரி மரி நின்னே. நன்றி. இன்று அற்புதமான பாடல்கள் பாடி ஒரு அனைவரும்
அனைவருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பாடலை பாடி சிறப்பித்துக் கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிப்பா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு வாரமும் நம்ம எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பானதொரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் சம்ரிதி சாமுதிதா இருவரும் இன்று நமக்கு பறை சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறார்கள். அந்த வகையிலே இருவரையும் சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்கம்மா. இது வரைக்கும் வரலாம், நீங்க தாண்டி கூட வரலாம். ரைட், வரலாம். நீங்க சொல்லிடுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சம்ருதி. இன்று நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் பறை பறையாட்டம் ஆடுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதிதா. இன்று நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் பறை பறையாட்டம் ஆடுகின்றேன்.
நன்றிங்கம்மா. சிறப்பு சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக அந்த பறை, அதாவது எல்லா கலைகளையும் கற்று இந்த பறைகளையும் நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த சம்பிரதி சாமுதிதா இருவருக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி, சிறப்பு சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு குழந்தைகள் வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. பயிற்சியில இருந்து எல்லாமே தங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதனை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் வாழ்த்துவோம். இந்த வேளையில் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கூற விரும்புபவர்கள் தங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். குழந்தைகள் இன்னைக்கு வந்து குழந்தைகள் ஒவ்வொருவரும் சிறப்பான இன்னைக்கு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்கள் கூற விரும்பினால் கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.